Hey guys, this is Chef Ali John. Welcome to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சென்னை ஸ்டைலில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து பிரியாணி நான் செய்யலை, என் கூட ஒர்க் பண்ணுற ஷெஃப் மாறன் செய்ய போகிறாரு. வாங்க பார்க்கலாம். அது இந்த பேனில் தான் வந்துட்டு நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம 5 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் 3/4 லிட்ரு எண்ணெய், 1/2 லிட்ரு நெய் யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு 2 கிராம் எடுத்துக்கிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்துட்டு 1 கிலோவுக்கு 400 கிராம் அப்படின்னும் போது 5 கிலோவுக்கு வந்துட்டு 2 கிலோ வெங்காயம். பச்சை மிளகா வந்து ஒரு 15 பீஸ் பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதை வந்துட்டு நம்ம வதக்க போகிறோம். நல்லா இது மாதிரி வதங்கணும். இந்த பேன் வந்துட்டு எலக்ட்ரிக் பேன் தான் இது, சரிங்களா? இது வந்துட்டு கேஸில் இல்லை, இது வந்துட்டு கரண்ட்டில் தான் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்துட்டு நம்ம சில்லி பவுட்ரு, அதாவது 50 கிராம் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய்த்தூள், இப்போ இந்த மிளகாய்த்தூள் வந்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் வந்துட்டு நல்லா வறுக்கணும். பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த கலர் கூட நல்லா சூப்பராக வரும் நம்மளுக்கு இந்த பிரியாணி. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு, நான் வந்துட்டு 300 கிராம் இஞ்சி, 300 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டாச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டையுமே வந்துட்டு நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கணும். வதக்கினா தான் வந்துட்டு அந்த ஃப்ளேவர்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல அந்த இஞ்சி பூண்டு மனம் வந்து சூப்பராக பிரியாணிக்கு வாசனையாக இருக்கும். இது வந்துட்டு பிரியாணி மசாலாவுமே வந்துட்டு நான் 50 கிராம் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் போட்ட மசாலாலாம் வந்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து 1 கிலோ தக்காளி, அதாவது 1 கிலோ பிரியாணிக்கு வந்துட்டு 200 கிராம் தக்காளின்ட்டு 5 கிலோவுக்கு 1 கிலோ தக்காளி நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இப்போ புதினா, மல்லி இதுவுமே வந்துட்டு 200 கிராம் புதினா, 200 கிராம் மல்லி அதை வந்துட்டு நல்லா அலசி ஆஞ்ச பிறகு அதை நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம். அதையுமே இது கூட சேர்த்தாச்சு. இப்போ தயிர், 1 லிட்டர் தயிர், அதாவது 1 கிலோவுக்கு வந்துட்டு 200 மில்லி, 5 கிலோவுக்கு 1 லிட்டர் தயிர் ஊற்றியாச்சு. இப்போ இது வரைக்குமே வந்துட்டு நம்ம போட்ட எல்லா மசாலையுமே வந்துட்டு நம்ம நல்லா அடி பிடிச்சிடாமல் வதக்கணும். இப்போ இந்த பேனில் வந்துட்டு நம்மளுக்கு ரெகுலேட்டர் இருக்குது, நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி ஃப்ளேமை வந்துட்டு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நாங்கள் ஒரு அளவுக்கு ஃப்ளேம் வச்சுட்டு அந்த மசாலா வந்து நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மசாலாலாம் வந்துட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம இந்தியன் மட்டன் தான் வந்துட்டு 5 கிலோ யூஸ் பண்ணுறோம். இந்தியாவிலேருந்து வந்த மட்டன், எலும்போடு உள்ள கறி தான் இது. இப்போ நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்துட்டு அந்த உப்பு, வரப்பு, காரம் எல்லாமே வந்துட்டு இந்த கறியோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மட்டன் வந்து நல்லா வேக்காடு இழுக்கும், அதனால்
மூடி போட்டு தான் நாங்கள் குக் பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி வந்துட்டு நாங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து 1க்கு 1.5 வச்சா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் வந்துட்டு 5 கிலோவுக்கு வந்து 7.5 லிட்ரு. அப்போ வந்துட்டு 1 லிட்டர் தயிர் ஊற்றுனதால் 6.5 லிட்ரு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கறியை மூடி போட்டு வேக வச்சுருவோம். நாங்கள் இப்போ 5 கிலோ ரைஸ் எடுத்தாச்சு. பாஸ்மதி ரைஸ் தான். இப்போ அதை கழுவி நம்ம ஊற வைக்கலாம். ஏன்னா மட்டன்றதுனால வந்துட்டு நான் சிக்கன் பிரியாணியாக இருந்தால் முன்னாடியே வந்துட்டு ஊற வச்சுருவோம் கழுவி. இது மட்டன் பிரியாணின்றப்ப கறி வேக வந்துட்டு டைம் எடுக்கும். அதனால் வந்துட்டு கறியை வேக போட்டதுக்கப்புறம் இந்த ரைஸை வந்துட்டு நான் ஊற வைக்கிறேன். எங்கள் ஷெஃப்பு எல்லாம் போட்டார். கடைசியில் உப்பு போட மறந்துட்டார். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் உப்பும் போட்டாச்சு. இப்போ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி திரும்பவும் மூடி போட்டு கறி வேக விடுவோம். இப்போ நல்லா நம்ம கறி வந்து வெந்துடுச்சு. பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இது வந்து எலுமிச்சை சாறு ஒரு 3 பழம் அதுவும் ஊற்றியாச்சு. மசாலா பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும்னு. இப்போ நம்ம அரிசி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நல்லா அடி பிடிக்காத மாதிரி இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிப்போம். செக் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு போட்டுடலாம். இப்போ அரிசி கொட்டினதுக்கப்புறமும் கூட நம்ம நல்லா ரொம்ப கிண்டக்கூடாது. ஏன்னா அரிசியுமே ஊறி இருக்குது. அதனால் வந்துட்டு லைட்டாக நம்ம அதாவது அந்த அரிசியை வந்துட்டு தண்ணியில் மூழ்கிற மாதிரி நம்ம இது பண்ணாலே போதும். இப்போ இந்த பேனில் வந்துட்டு நம்ம மூடி போட்டால் கூட ஆவி வெளில வரும்ன்றதுனால வந்துட்டு நாங்கள் இந்த சில்வர் ஃபாயிலை போட்டு தம்மில் விட போகிறோம். இப்போ இந்த சில்வர் ஃபாயில் போடுறதுனால அந்த ஸ்டீம் வந்து வெளில வராமல் இந்த பிரியாணி நல்லா தம் ஆகும். இப்போ நம்ம மூடி போட்டாச்சு. மூடி போட்டு அதுக்கு மேலே ஏதாவது வெயிட் வைக்கலாம். இப்போ வெயிட் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு 45 நிமிஷம் தம் விட போகிறோம். இப்போ 45 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. வாங்க பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. இந்த சில்வர் ஃபாயில் எடுக்கும் போதே வந்துட்டு அந்த பிரியாணியோட வாசனை வருதுங்க. அதுக்கு மேலே வந்துட்டு நெய்யுமே நம்ம ஊற்றுறோம். இப்போ நம்ம பிரியாணியை உடைக்க போகிறோம். வாங்க, அந்த பிரியாணி உடைக்கும் போது அடடடா சூப்பரான ஸ்மெல்லுங்க. அது நம்ம ஊர் எலும்பு கறியோட சென்னை ஸ்டைல் பிரியாணி செம்ம அடி தூளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம சென்னை பிரியாணியை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.